வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம். டுபாகோ ட்ரேடிங்கின் 12வது வீடியோ. கோல்டில் இருக்கோம், வழக்கம் போல் லாஸில் இருக்கோம், வழக்கம் போல். ஏறுவானா இறங்குவானா தெரியாதே. மேலே போவான்னு பை பண்ணுங்க. அவன் கீழே போயிட்டுருக்கான். ஏண்டான்னு கேட்டால் நான் அப்படித்தான் போவங்கிறான். சரி, ஓகே, நம்ம வேலை என்ன? அவன் மேலே போனான்னா கீழே போனான்னா ஸ்டாப் லாஸாக போட்டுட்டோம், பார்த்துக்குனே உட்காந்துருப்போம். இப்போ 1 ஹவரில் பார்த்தாலும் மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். 4 ஹவரில் பார்த்தாலும் அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். அப்புறம் என்ன மஸ்துக்கு கீழே இறங்கிட்டு இருக்கான்? கேட்டு சொல்லுங்கள். ஏசியன் செக்ஷன் கவுத்தி விட்டான். லண்டன் செக்ஷன் என்ன பண்ணுவான்? லண்டன் செக்ஷன் 1 மணி நேரம் இருக்குங்க, 9 மணிக்கு ஓப்பன் ஆயிடுவான். லண்டன் செக்ஷன் ஓப்பன் ஆன உடனே பயப்புள்ள அப்படி போயிட்டு இதை தூக்கிட்டு அடுத்து இங்கே வந்துட்டு இதை தூக்கிட்டு எல்லா டிபியும் போய் அடிக்க போகிறான். சொல்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல, ஆனால் அப்படி தான் நடக்க போகுது பாருங்கள். மறுபடியும் வந்தாச்சு. நான் என்ன நினச்சேன்னா, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்ட். ஆனால் 5 நிமிஷம் கேண்டில் ஏற்கனவே 3 அட்டெம்ப்ட் எடுத்துட்டான். நான் அதை பார்க்காம 15 நிமிஷம் கேண்டில் பார்த்தேன். 15 நிமிஷம் கேண்டில் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு செகண்டு, அப்போ இன்னொன்று போயிட்டு வந்துட்டு மறுபடியும் மேலே போவான்னு நினச்சேன். பட் அவன் இங்கேயே பம்புனான், அப்படியே உடச்சிட்டு சடக்குன்னு கீழே இறங்கிட்டான். பட் ஓகே, ஏன் இந்த இடத்துல மேலே போவான்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள். கீழே வந்தான், அப்படியே வந்துட்டு லைட்டாக ஒரு புல்பேக்கு, அப்படியே ஒரே செங்குத்தாக மேலே போயிட்டான். லைட்டாக ஒரு புல்பேக்கு அப்படியே வந்திருக்கான். அப்போ இந்த லாங்குக்கு ஒரு புல்பேக்கு, அதுதான் இது நடந்துகிட்ருக்கு. புல்பேக்குன்னு ஒன்று வரணுமில்ல, அதுக்கு தான் ஸ்டாப் லாஸை தூக்கி இங்கே போட்டிருக்கேன். எந்த இடம்? இந்த ஒரு ரெட் கேண்டில் இருக்குது பாருங்கள், 1 ஹவர் கேண்டில். அதை வச்சு இந்த பாட்டத்தை வச்சு போட்டிருக்கேன். இதையும் உடச்சிட்டா கண்டிப்பாக கீழே போயிடுவான். ரெண்டாவது, அவன் ஏன் இன்னும் மேலே போவான்? அப்போ நம்ம 4 ஹவர் போய் பார்ப்போம். 4 ஹவரில் பார்த்தோன்னா, இவன் இந்த 4 ஹவர் கேண்டிலுக்கு பாருங்கள், இந்த ரெட் கேண்டில், இதை உடைச்சிட்டு மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் வச்சுருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக எங்கேயாவது போவோம். அப்போ இந்த பெரிய 4 ஹவர் கேண்டில் ஒரு க்ரீனுக்கு தான் இந்த புல் பேக் வந்திருக்கான் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே போவாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஆனால் அவன் இந்த 4 ஹவர் கேண்டிலுக்கு வருங்க, இதுக்கு டச் பண்ணிட்டு புல் பேக் வந்திருக்கான். வந்துட்டு வாடா மேலே வருவீங்கள பார்த்துக்குவோம். இந்த வந்துட்டான் பார்த்தீங்களா? 900 ரூபாய் நட்டத்துக்கு போனாங்க, இப்போ மேலேயே வந்துட்டான். இப்போ 15 மினிட்ஸு பார்ப்போம். ஓகே, 15 மினிட்ஸ் இதுக்கு மேலே அவன் க்ளோஸ் வைக்கணும். வச்சான்னா அடுத்தது அப்படியே போயிடுவான், சரச்சரன்னு போயிடுவான். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 2-3 க்ளோஸ் பண்ணிக்குவோம். அந்த லாபத்தில் இருக்கையில் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதானே. 3 லாட்டு க்ளோஸ், 350 க்ளோஸ் பண்ணிட்டேன். 2 மட்டும் விட்டு வச்சுருக்கேன்.
இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கலின்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் கீழே தான் போவோம். ஏன்னா 9 மணிக்கு வந்து யூகே மார்க்கெட்டு ஓப்பன் ஆக போகுது. மேலே க்ளோஸ் வச்சுட்டான்னா யூகே மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் மேலே தான் போவோம். மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா திரும்பி வந்துடுவோம். ஓகே, டன். வெயிட் கரோ கரெக்டாக அந்த இடத்துலையே இருக்கான். பார்ப்போம். பாருங்க, மேலே வந்து அவன் க்ளோஸே வைக்க மாட்டேங்கிறான். இருந்தாலும் இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. ஜிபி முத்து மடல் வாசிச்சுட்டு இருக்காராம். ஓகேங்க, அவ்வளோதான். கொண்டாந்து ஸ்டாப் லாஸை பிரேக் இவனில் போட்டுப்போம். நான் தான் அடிச்சுட்டு போகிறோம். மேலே போய் அவன் க்ளோஸ் வைக்கலைங்க. நேரமாக திரும்பி கீழே வருவானா எதிர்பார்ப்போம். கீழே வந்தானா மறுபடியும் பை பண்ணலாம். பிரேக் ஒன்று எடுக்கட்டும். ஆக மொத்தம் மேலே தான் போகணும் மார்க்கெட்டு. இதில் இன்னொன்று பாருங்கள், அதுதான் நம்ம தலைவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து 3 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ மேலேருந்து வரையில் ஒவ்வொரு கேண்டிலும் பாருங்கள், ஒவ்வொரு கேண்டிலும் ஒவ்வொரு விக்கு கீழே வச்சுருக்கோம். மேலே போகிற மாதிரி போனோம், இதை போய் தாண்டல, போயிட்டு கரெக்டாக அதுக்கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்துட்டோம். அப்படியே இழுக்கிற மாதிரியே இழுத்தான். அப்படியே வந்து இது கீழே வந்து ஒரு விக்கு வச்சுட்டான். இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், மேலேருந்து வந்த கேண்டில் ஒரு பெரிய விக்கு மாதிரி வச்சுருக்கான்னா, அவன் இதுக்கு கீழே வந்து வச்சிட்டான். இதுக்கு கீழே இந்த இதுக்கு கீழே வந்து விக்கு வச்சுட்டு மறுபடியும் மேலே போயிட்டு சரன்னு கீழே இறக்கி கொண்டு வந்துட்டான். கீழே இறக்கி கொண்டு வந்துட்டான்னா அப்போ ஒரு கேண்டிலுக்கு அடுத்த கேண்டிலுக்கு விக்கு வச்சுக்கிட்டே தான் இருக்கான். இந்த கடைசி கேண்டில் மட்டும் பாருங்கள், ரெட் கேண்டில், அடுத்தது ஒரு க்ரீன். அந்த க்ரீனில் பாருங்கள் விக்கு இருக்காது, அதாவது அந்த கேண்டிலுக்கு கீழே வந்திருக்காது. அப்படியே மேலே தூக்கினான், திரும்பி வந்தான். இதுதான் ரீடெஸ்ட்டு. பாதியில் வந்துட்டு இங்கே இருந்துட்டு அப்படியே மேலே ஏறிட்டான். அப்போ இது ஒன்று இங்கே வந்து அப்படியே இது பண்ணுறான், அப்படி மேலே தூக்கிட்டான். ஒன்றுக்கு ஒன்று பாருங்கள், அந்த கேண்டிலுக்கு கீழே வந்திருக்க மாட்டோம். ஒரு விக்கோ அல்லது ஏதோ ஒன்று வச்சா திருப்பி போகிற மாதிரி போயிட்டு திரும்பி கீழே வந்துடுவோம். தட்ஸ் ரூல். 3 மினிட்ஸில் இந்த ரெட்டு கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கான். அடுத்த கேண்டில் பார்ப்போம். ஆனால் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்க மாட்டான். கரெக்டாக ஈக்குவலாக வச்சுருக்கான். அதனால் அவன் மெயினாக இதுக்கு மேலே போய் வைக்கணும். இங்கே வச்சோன்னா ஓகே. அடுத்தது கடன்னு ஓடிடுவார் மாப்பிள்ளை. இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளிசிட்டி தாங்க மார்க்கெட்டு. போட்டுக்கிட்டு அலட்டிக்கிட்டுலாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. கற்றுக்குங்க, அரட்டியாவது ஒரு அடிப்படை கற்றுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க தேவையில்லை. நம்மளாம் புரிஞ்சுக்க வேண்டிதான். தினமும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங் பண்ணுங்கள். ஒரு $100 போடுங்க, 0.1ன்னு அடிங்க. இல்லை இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட் எதாவது வாங்க முடிஞ்சால் வாங்க. வாங்கிட்டு 2-3 வாட்டி ஃபெயில் ஆனாலும் ஓகே தான், தப்பு இல்லை. கொஞ்ச நாள் ட்ரேடிங் பண்ணி கற்றுக்குங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. ஏன்னா கேட்காம இருந்து நம்ம வந்து கற்றுக்க முடியாது. எவ்வளவோ பேர் இருக்காங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நான் இப்போ டெய்லியில் வச்சுருக்கேன். டுடே இன்றைக்கி மட்டும் $403 சம்பாதிச்சிருக்கோம்.
அதில் கமிஷன் போக $380. எவ்வளோ பெரிய காசுங்க. $300 வைங்க தினமும். 100 ஓகே தான். ஓகே, மேலே போய் க்ளோஸு வச்சா நான் இன்னும் வைக்கலைங்க. கோட்டைசாமி தலையெல்லாம் மறுபடியும் குதிப்பாரோ? இல்லைங்க, வந்து பிரேக் அடிக்க போகிறான். அடிச்சிட்டான். வெரி குட். 15 மினிட்ஸ் க்ளோஸ் வைக்கல. ஓகே, டன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான். இந்த ட்ரேட்லேயே ஒரு 30, 70, 80, 90, 100 பவுண்டு எடுத்துட்டோம். டன்னு. மறுபடியும் கீழே வந்தான்னு வச்சுங்க, மறுபடியும் ஒரு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்க, பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வீடியோ பார்க்குறீங்கன்னே தெரில, ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்களேன்.